Good morning students. I am Nitya, Assistant Professor, Dr. SNS College of Education. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நான் எத்தனை இருக்குதுன்னு சொன்னேன், 7 இருக்குதுன்னு சொன்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அந்த 7 வந்து சொத்து உரிமை வந்து நீக்கப்பட்டு அது வந்து 6ஆக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னேன் சரிங்களா. அந்த 6ல் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம லைனாக பார்த்துட்டு வந்தோம். 2 உரிமை பற்றி நம்ம பார்த்துட்டோம் என்ன அப்படின்ட்டு. இப்போ 3வது நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரண்டலிலிருந்து பாதுகாப்பு உரிமை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இந்த சுரண்டலிலிருந்து பாதுகாப்பு உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கையூட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சுரண்டல் அப்படின்னா வந்து லஞ்சம் கொடுத்து நம்மளுடைய காரியத்தை சாதிக்கிறது. ஸோ பல பக்கம் அந்த மாதிரியான செயல்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரியான செயல்கள் நடந்தால் அதுக்கு எதிராக எப்படி போராடுறது, சட்டத்தை எப்படி அணுகிறது, அதுக்கு உண்டான உரிமை எல்லாமே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து தொழிற்சாலை அமர்த்தக்கூடாது, தொழிற்சாலையில் பணியில் அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து தொழிற்சாலையில் பணியில் அமர்த்திட்டு தான் இருக்காங்க. அதுவும் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை வந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஆபத்தான தொழில்களில் வேலை செய்வதற்கு தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த சுரண்டலுக்கு எதிராக உரிமை இருக்குதுல்ல, அதில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. 4th ஒன் நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத சுதந்திர உரிமை. இந்த மத சுதந்திர உரிமை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அதாவது உங்களுக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ அந்த மதத்தை பின்பற்றலாம், யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த மதத்தை தான் பின்பற்றணும், இந்த மதத்தை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தனிநபருக்கு எந்த மதத்தை பிடிச்சிருக்கு, எந்த மதத்தை பின்பற்றணும் அப்படின்ட்டு இருக்கோ அதை பின்பற்றலாம். அவங்க அதில் நம்பிக்கை இருந்தால் அதை வழிபாட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத நிறுவனங்கள் வந்து நிர்வகிக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி மத போதனைகள்லாம் நிறைய பக்கம் நடத்திட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் மத போதனைகள் வந்து நடத்தக்கூடாது, அதுக்கு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது எல்லாமே மத சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. மத சுதந்திர உரிமைக்கு எதிராக போராடும் உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஒன் வந்து பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, அதாவது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமை அப்படிங்கிறது வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிறுபான்மையினரின் மொழி கலாச்சாரம் கல்வி உரிமை பாதுகாக்க எடுக்கப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சிறுபான்மையினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கல்வி உரிமை இதெல்லாமே பாதிக்கப்படுது. அவங்களுக்காக முக்கியமாக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக எல்லாத்துக்குமே இது உட்படும். யாராருக்கு எந்தெந்த கலாச்சாரம் பண்பாடு பிடிச்சிருக்கு, எந்தெந்த கல்வி மொழி பேசுறதுக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் அவங்க பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ மொழி கலாச்சார பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் தங்கள் கல்வி நிறுவனங்களை நிறுவி நடத்த உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி நிறுவனங்கள் நடத்துறதுக்கு வந்து சிறுபான்மையினருக்கு வந்து வாய்ப்பு வசதிகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து பண்பாடு மற்றும் கல்வி உரிமை கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான உரிமைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை கல்வி உரிமையில் வந்து நம்ம கடைசியாக 6வது உரிமையாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தீர்வுக்கான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த ஏதாவது சட்டங்கள் நம்மளுக்கு எதிராக இருக்குது, பொதுமக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து நீங்கள் போராடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடிப்படை உரிமை மீறப்பட்டால் குடிமக்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தின் வழக்கு தொடர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை இருக்குது, அந்த உரிமை எனக்கு வேணும், ஆனால் இது வந்து எங்களுக்கு உரிமை மறுக்கப்படுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடர்ந்து அதுக்கு எதிராக நீங்கள் போராடி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சட்டம் இயற்றுவதற்கு முன்னாடி ஒரு குழு, அதாவது ஒரு குழு அமைச்சு அந்த குழுவுக்கு தலைவரை போட்டு அந்த குழுவை வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் இயற்ற போகிறோம், அதனால மக்களுக்கு வந்து எந்த நன்மைகள் ஏற்படுது, தீமைகள் ஏற்படுது, மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, இல்லை அவங்களுக்கு நன்மை ஏற்படுமா, அதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு சட்டம் இயற்றுவாங்க சரிங்களா. ஸோ இந்த சட்டம் இயற்றும் போது இதுக்கு வந்து அம்பேத்கர் வந்து ஃபஸ்ட்டு
தலைவராக இருந்து அவர் வந்து வழி நடத்தி கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அந்த நெறிமுறையிலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் அரசாங்கம் இயற்றுது அப்படின்னா பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை ஏற்படுது, தீமை ஏற்படுது, தீமைகள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி நன்மைகள் ஏற்படுற மாதிரி தான் சட்டங்கள் இயற்றணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய வரையறை. சரிங்களா? அந்த நெறிமுறையை ஃபாலோ பண்ணி தான் வந்து அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம பார்த்த எல்லாமே. ஓகேங்களா? அதுக்கடுத்தது நம்ம இத்தனை நேரம் என்ன பார்த்தோமோ, அந்த சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலிலிருந்து பாதுகாப்பு உரிமை, மத சுதந்திர உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, அரசியல் தீர்மான உரிமை, இது எல்லாமே எந்த கட்டுரையின் அடிப்படையின் கீழ் வருது, அது என்ன நோக்கத்துக்காக இயற்றப்பட்டது அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சமத்துவ உரிமை அப்படிங்கிறது அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சமத்துவ உரிமைங்கிறது அனைவரும் சமம், எல்லாரும் இது வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி சுதந்திர உரிமைங்கிறது வந்து சொல், செயல் சுதந்திரம், இது எல்லாத்துலேயும் அடங்கும். சொல், பேச்சு, எழுத்துரிமை, இது எல்லாமே வரும். சரிங்களா? சுரண்டலிருந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது சுரண்டலை தடை செய்கிறதுக்கு மனிதர்கள் வந்து மனித சுரண்டல், அதாவது அவங்களுடைய மனித சுரண்டல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதிகமான வேலைப்படு கொடுக்கறது, அவங்களுக்கு உண்டான அடிப்படை உரிமை கொடுக்காம செய்கிறது, இது எல்லாமே தடை செய்கிறது. மத சுதந்திர உரிமை அப்படின்னா மத நம்பிக்கை சுதந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே இந்த நோக்கமாக கொண்டு தான் இந்த உரிமைங்கிறது செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்த்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கு, அது என்னென்ன உரிமைகள் இருக்குது, அந்த உரிமைகள் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸில் வந்து அடிப்படை கடமைகள் என்னென்ன இருக்குது, அந்த கடமைகள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.